நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். உங்களை தாளம் நிகழ்ச்சியில் சந்திக்க நாங்கள் மீண்டும் வந்துவிட்டோம். இன்றும் பல இனிய தகவல்களை உங்களுக்காக தொகுத்து வைத்திருக்கிறோம். நம் இந்திய சமூகத்தின் வளர்ச்சிக்கு உதவும் தகவல்கள் உங்களுக்கும் பயனளிக்கும். Community events can celebrate different cultures, traditions and backgrounds, promoting diversity and helping people learn about each other. Socializing in community settings can reduce stress and improve mental well-being by fostering support networks. சமூகத்தின் நலனையும் அதன் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். Before we see them in full length, let us now show you a quick preview of what's coming up in today's episode. பாரம்பரிய கலையோடு தமிழ், Corporate mentoring session, பரதத்தின் நளினம். மாலினி, ஒரு சமூகத்தின் அடையாளத்தை காட்டுவது எது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? I would say that it's our mother tongue. One's mother tongue is deeply tied to the community's cultural heritage. Language reflects the values, history, stories, and traditions of a people. Losing a language can mean losing a significant part of their identity. தாய்மொழி என்பதுதான் ஒருவரின் உண்மையான அடையாளம். மொழி என்பது மனித நாகரிக வளர்ச்சியின் சின்னம். உலகில் இன்று சுமார் 7000 மொழிகள் பேசப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதில் ஆசியாவில் மட்டும் 2600 மொழிகள் பேசப்படுகின்றன. Many forms of cultural expression, including folklore, music, literature, and rituals, are best understood in their original language. Translations often fail to capture the full richness and nuance of the culture. For many people, their mother tongue is the primary means of communicating with family members, particularly older generations. இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். அதிலும் குறிப்பாக தமிழை பாலர் பள்ளிக்கு செல்லும் முன்பே பிள்ளைகளிடம் காட்டி அதை ஊட்டிவிட்டு விட வேண்டும். இளம் வயதில் தமிழை அனுபவித்து உணரும் பிள்ளைகள் காலப்போக்கில் அதை சுமையாக நினைக்காமல் சுகமாக அணைப்பார்கள். Research suggests that children learn better in their mother tongue, especially during early education. Learning in one's native language helps build a solid foundation for understanding new concepts and boost academic performance. அப்படி தமிழை பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்க எடுக்கப்பட்ட வெற்றி முகாமுக்கு போய் வருவோம் வாருங்கள். 2018 தொடங்கப்பட்ட கிரியேட் அமைப்பு அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற முழக்கவரியோடு தொடங்கப்பட்டது. படிப்பு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அந்த அமைப்பின் முக்கிய குறிக்கோள். சமுதாயத்திற்கு பயனளிக்கும் முயற்சியாக இடம்பெற்ற இந்த வெற்றி முகாம் 2.0 இளம் பிள்ளைகளுக்கு கலைகளை கற்றுக் கொடுக்கும் முயற்சியாக அமைந்தது. மாணவர்களுக்கு இந்திய பாரம்பரிய கலைகளும் கலாச்சாரமும் இங்கே உல்லாசமான முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டன. மாணவர்களுக்கு இந்திய கலைகள் கற்றுக் கொடுக்கணும், நம்ம பாரம்பரியங்கள் கலாச்சாரம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு இதை ஆரம்பித்தோம். திவி விஜயன் தான் இதை ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கேம்பில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா, கரகாட்டம், கலை நிகழ்ச்சி எப்படி செய்கிறது, வில்லுப்பாட்டு, அந்த வில்லுப்பாட்டுனா என்ன, அதில் என்ன இருக்குது, எப்படி பாடுறது, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. கல்வி மற்றும் தொழில்முனைப்பு மூலம் சிறுவர்களுக்கு ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் முயற்சிகளில்
கிரியேட் கவனம் செலுத்தி வருகிறது. வெளிநாடுகளில் தொண்டொழிய பயணங்கள், கற்பித்தல் நிகழ்ச்சிகளை நடத்துவது, இருமொழி நூலகங்களை திறப்பது, கல்வி வளங்களை உருவாக்குதல், கல்வி பற்றிய எண்ணங்களையும் யோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது கிரியேட். சிங்கப்பூரில் இளம் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க கலைகளை தேர்ந்தெடுத்து அதை ஆனந்தமான முறையில் அழகான வகையில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தனர். இந்த கலைகள் மூலம் தான் நம்ம தொடக்கநிலை மாணவர்கள், சிறு குழந்தைகள் அவர்கள் தமிழை பேசவும் நேசிக்கவும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான வழிகளில் சொல்லிக் கொடுக்கும் போதும். இளம் வயதில் பிள்ளைகளுக்கு தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை காட்டுவதன் மூலம் அவர்களுக்கு நம் முன்னோர்கள் விட்டு சென்றுள்ள கலைகளின் மீது நாட்டம் ஏற்படும். நம் பாரம்பரிய கலைகள் வெறும் பாட்டும் கூத்தும் என்று மட்டுமின்றி ஆழமான வாழ்வியல் தத்துவங்களை எடுத்துச் செல்கின்றன. சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இது நம்மளுடைய இந்தியரோட பண்பாடு. ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு வளர வரல அந்த கலையை பாதுகாக்கணும்னு ஒரு ஆசை வரும். இந்த பாரம்பரிய கலை பயிற்சிக்கு நிறைய பெற்றோர் தங்களின் பிள்ளைகளை ஆர்வத்தோடு அனுப்பியிருந்தனர். இந்த வகுப்புகளுக்கு வரும் பிள்ளைகள் தமிழை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர் ஆசைப்பட்டனர். நம் பாரம்பரிய கலைகள் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. அந்த காரணங்களை இளம் உள்ளங்களில் இப்போதே விதையாக போட்டால்தான் எதிர்காலத்தில் அது பல விருட்சங்களாக வளர்ந்து அந்த கலைகள் சிறந்த முறையில் பாதுகாக்கப்படும். நம்ம கலை வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நம்மளுக்கு இந்த கலைகள் எப்படி தெரியுது, நம்மளோட ஆசிரியர்கள் நம்மளுக்கு இந்த கலையை பற்றி ரொம்ப கற்றுக் கொடுத்தனால தான் நம்மளுக்கு அதோடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நம்ம படிக்கும் போது அதோட அருமை பெருமைகள் நம்மளுக்கு புரியுது. ஸோ இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம அதை போய் கொண்டு சேர்க்காமல் இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னர் வர அந்த மற்ற ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, தலைமுறையினர்கள், அவர்களுக்கு நம்ம கலைகள் அறவே தெரியாமல் போயிடும். கலை கற்றுக் கொடுக்கும் பல நளினங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டதோடு ஆர்வத்தோடு பயிற்சியும் செய்து பார்த்தனர். பல்வேறு கலைகளை கண்டும் கேட்டும் பயிற்சி செய்தும் பார்த்த சிறுவர்கள் தங்களுக்கு எது பிடித்திருந்தது என்பதை எங்களிடம் மனம் திறந்து தெரிவித்தனர். நான் என்ன செஞ்சேன்னா, நான் கரகோ தலையில் வச்சு ஆடினேன். ட்ராமா கூட போனேன். எனக்கு ட்ராமா தான் பிடிச்சிருந்துச்சு. நான் ட்ராமா ஆக்ட் பண்ண போகிறேன். நான் கரகம் கற்றுட்டேன், எனக்கு ட்ராமா கற்றுட்டேன், அப்புறம் தக் சொல்ல கற்றேன். மேற்கத்திய கலைகளில் இன்றைய இளையர்களுக்கு ஆர்வம் பிறப்பதில் ஆச்சரியமில்லை. அவர்களுக்கு தமிழில் உள்ள கலைகளை பற்றி இளம் வயதிலேயே இன்பமான முறையில் எடுத்துச் சொல்லி அறிமுகம் செய்யும் போது அந்த கலைகளின் தாக்கம் ஓரளவுக்காவது அவர்களின் உள்ளங்களில் பதியும். வருங்காலத்தில் இளம் பிள்ளைகள் அந்த கலையை முழுமையாக கற்றுத்தேர வேண்டும் என்று செய்யும் முடிவு இந்த பாரம்பரிய கலைகள் வாழும் கலைகளாக மட்டுமின்றி வளரும் கலைகளாகவும் இருக்கச் செய்யும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தது கிரியேட் அமைப்பின் வெற்றி முகாம் 2.0. சமூக அமைப்புகள் பொறுப்போடு ஏற்று நடத்தும் அது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழை இளம் பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் தொடர வேண்டும். It is important that the children are guided to use their mother tongue without fear or hesitation. Understanding the rich history and teaching the children in a fun-filled way will go a long way in encouraging them to use Tamil. இளம் பிள்ளைகளுக்கு தாய்மொழியை பற்றிய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டதை பார்த்தோம். அதே போலவே வேலைக்கு போகவிருக்கும் இளையர்களுக்கும் வழிகாட்டுதல் தேவைப்படும். Yes, indeed. There was an event held to mentor youngsters to understand their careers and how to navigate the challenging work environment. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறோம். பள்ளி வாழ்க்கை என்பது வேறு, வேலை வாழ்க்கை என்பது வேறு. பள்ளி படிப்பை முடித்து வேலையை தொடங்கும் இளையர்களுக்கு பல்வேறு சவால்கள் இருக்கும். படித்து முடித்தவுடன் நினைத்த வேலை கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. நல்ல வேலை கிடைக்க அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். Young adults often face uncertainty about their career paths. Mentors can help to clarify career goals and suggest potential career avenues based on the mentee's skills and interests.
A mentor can share lessons learned from their own career journey, helping the mentee avoid common mistakes or ineffective strategies. படிப்பறிவு உள்ளவர்களுக்கு பட்டறிவு உள்ளவர்களின் ஆலோசனை தேவைப்படுகிறது. காலம் என்ற பள்ளியில் பெறப்படும் அனுபவம் என்ற கல்வி கற்றுத்தரும் பாடங்கள் பல கசப்பானவையாகத்தான் இருக்கும். ஆனால் வெற்றி என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த கசப்பான அனுபவங்களை கடந்து போகத்தான் வேண்டும். A mentor's encouragement and constructive feedback can significantly boost a young adult's confidence in their abilities and career decisions. Mentorship teaches young adults how to handle challenges and setbacks in their careers, fostering resilience and a proactive attitude. வேலைக்கு போகவிருக்கும் மாணவர்களுக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிய நிகழ்ச்சியை பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். Guiding youth to see a bright future is crucial as it helps to shape their mindset, decisions, and overall life trajectory. To hone them into such fine leaders with successful careers, youths need guidance and exposure to thrive in the real professional world out there after graduation, beyond the confines of the school environment. Recognizing this, the Singapore Indian Association partnered with various host organizations, including PwC, to organize a corporate mentoring session. Today's event is a corporate mentoring session that happens for tertiary level students, and what we do is that we connect with corporates and take the students where they have a learning journey and let them have the opportunity to visually experience how these places operate. At the same time, they also sit with the corporate staff and interact with them and find out about what are the strengths and weaknesses and all of those things that is important for them to do well. The speaker, she really gave her true experience, like how she transitioned from being an IT student to a poly student to a uni graduate, and that really inspired me. Besides taking the youths on a learning journey to give them first-hand exposure to the corporate world, highly experienced mentors from various industries shared their knowledge and experience and shed light on different aspects and opportunities in the job market. In a mentoring session like this, we learn from the real life experiences of people in the industry with over decades, more than 1-2 decades of experience, and they can teach us very crucial things like how you should behave as a newcomer to the industry, and how you can't expect work to be always given to you. You have to take the initiative, and these kind of tips, these are not going to be taught in school. One of my biggest takeaway here is that being an accountancy student, being here in PwC, it's a very great exposure. I managed to learn a lot of different things, and I feel that networking with the different mentors gives me a better understanding of the job market right now. Developing new skills is essential for young people to thrive in today's fast-paced and ever-changing world. To navigate through one's career amid a challenging corporate world, youths require certain skills such as accountability and discernment to sculpt themselves into confident professionals. Thus, a sound understanding of what is expected from them in the real corporate world will go a long way in helping them transition smoothly from academic life to corporate life. I think for younger generations, one of the key things that I always emphasize is building them to be accountable and responsible, right? So through mentoring sessions like this, we're helping them to understand what is accountability is, how do we have right attitude, right behaviors, whether it's in workforce, whether it's personal or professional. And I think through these kind of guidances, we are helping them. For the youth attendees who are currently at a stage of making important decisions, they not only go to clarify their doubts directly from industry professionals, but they also gained inspiration and a clearer sense of direction in deciding their next step forward in life. I think this event is really useful, especially for students who are not sure about where they can seek guidance, or they don't exactly have a professional mentor to help them see how they can get ahead in their work life, or maybe even source for opportunities. The most important thing is that you will have a good picture about how you have to see things around you. You don't have to really go and get distracted on social media and buy opinions. You will have your own opinions, and you will be able to navigate better and be a bit more confident and emerge as a future leader. After all, today's young people and young generation are tomorrow's leaders.
As we build the next generation of leaders for our nation, it is indeed encouraging to see that community organizations like SINDA are taking initiatives to guide Indian youths toward developing themselves professionally and gearing them up to face the expectations of the corporate world. Now that these youths are equipped with a clearer idea of what lies ahead in their professional world, we can certainly expect to see more promising young and successful leaders blooming from our Indian community in the near future. அனுபவம் பெற்றவர்களிடம் கற்ற இளையர்கள் அதை தங்களின் வாழ்க்கையில் பயன்படுத்தி பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். Mentorship is a powerful tool for young adults seeking career advancement. It provides practical guidance, emotional support, and access to opportunities that can accelerate career growth. நமது அடுத்த கதை நடனத்தை கற்றுக் கொடுக்கவிருக்கிறது. பலருக்கு நடனத்தை பார்க்க பிடிக்கும். ஆனால் நடனம் ஆடுபவர் என்ன செய்கிறார், எதை சொல்ல வருகிறார் என்று தெரியாமல் இருக்கலாம். For those who may not understand what the message a dance movement is conveying, a workshop was conducted to explain the story behind every move of a dancer. பரத கலையின் நளினத்தையும் அதன் ஆழமான அர்த்தத்தையும் விளக்கிய நிகழ்ச்சியை இந்த இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இன்றைய மூன்றாவது கதை பரத கலையை பற்றியது. Bharatanatyam is often shortened to Bharadam, one of the oldest and most popular classical dance forms of India. Originating in Tamil Nadu, this dance form incorporates storytelling through expressive gestures, body movements, and facial expressions traditionally performed in temples as a form of devotion. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்து இன்று வரை வளர்ந்து பலரையும் கவர்ந்து வருகிறது பரதம். இந்த நாட்டியத்தை முறையாக கற்றுக்கொள்ள பல ஆண்டுகள் ஆகும். அதன் அபிநயங்களும் முகபாவங்களும் தனித்துவமானவை. Bharatanatyam excels in abhinaya, or the art of expression, where dancers use facial expressions and body language to convey complex emotions from love and devotion to anger and sorrow. This is a crucial aspect of conveying the underlying stories in the performance. நாட்டியம் சொல்லும் கதையை தெரிந்து கொள்ள அடிப்படையில் அதை பற்றிய புரிதல் வேண்டும். பாரம்பரிய கலைகள் அர்த்தம் நிறைந்தவை. அவற்றை பற்றி சரியாக புரிந்து கொள்ளும் போது கலையை இன்னும் ஆழமாக உணர்ந்து ரசிக்க முடியும். Bharadam represents a blend of artistic beauty, cultural heritage, and spiritual expression. Its intricate footwork, expressive storytelling, and devotion to the divine make it one of India's most cherished classical dance forms. அப்படி போற்றப்படும் நடனத்தை பற்றி இன்னும் ஆழமாக ஆர்வத்தோடு தெரிந்து கொள்வோம். அடுத்து வரும் கதை அதை சரியாக சொல்லும். பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து கலைகளை வளர்க்கும் பணியை கடந்த 10 ஆண்டாக செய்து வருகிறது திரிபதக்கா. அந்த நடன பள்ளியில் சேர்ந்து விடாமுயற்சியோடு தொடர்ந்து கலையை கற்றுவரும் மாணவர்களின் திறமையை மேடையேற்ற இந்த நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளையர்களுக்கு பரத கலையை கற்றுக் கொடுக்கும் முயற்சி தொடர்கிறது. ஆனால் அந்த காலத்தில் செய்ததை போல இந்த காலத்தில் நடனம் கற்க வரும் மாணவர்களை அணுக முடியாது. எங்களுடைய பள்ளியினுடைய அடிப்படை சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து இளையர்களை முன்னோடி வச்சு தான் அதை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். அவங்களுக்கு புரியும்படி, அவங்களுக்கு ஒரு வகுப்பில் வந்து 2-3 மாணவர்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நடனம் போய் சேரணும்னு இருக்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். நம் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றால் கட்டொழுங்கு அவசியம். அதை கற்றுக் கொடுக்க பாரம்பரிய கலைகள் இளையர்களுக்கு உதவுகின்றன. நடனத்தின் மீதுள்ள ஆசையால் கலையை கற்க வந்த இளம் மாணவிகளுக்கு வாழ்க்கையில் முன்னேற தேவையான பல்வேறு திறன்களும் கிடைத்தன. நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம்லாம் கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது என்ன நான் நினைக்கிறேன். நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், அதெல்லாம் இளையர்களுக்கு வந்து நிறையவே தெரியணும். பரதநாட்டியம் மூலியம் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. கர்நாடிக் மியூசிக் இருக்குது, ஒடிசி இருக்குது, நிறையா விதமான கலைகள் இருக்குது. நான் தேர்ந்தெடுத்தது பரதநாட்டியம். முன்னைய காலத்தில் குருகுல வாசம் இருந்தது. பரதம் கற்றுக்கொள்ள விரும்புவோர் குருவோடு பல ஆண்டுகள் தங்கி சேவை செய்து கலையை கற்றுக்கொண்டனர். இன்று கலையை கற்கும் மாணவர்கள் வாரத்தில் சில மணி நேரமே அதை கற்றுக்கொள்ள வருகின்றனர். பல்வேறு வகுப்புகளில் பல்வேறு நேரங்களில் வசதிக்கு ஏற்ப மாணவர்கள் அதை கற்று வருகின்றனர்.
அப்படி தனிப்பட்ட முறையில் கற்ற கலையை பலருடன் சேர்ந்து ஆடும்போது மற்ற மாணவர்களிடம் இருக்கும் நுட்பங்களை பகிர்ந்து கொண்டு இன்னும் சிறப்பாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வகுப்புகள் ஒரு உதாரணமாக பார்க்கும்போது எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து சரி ஒரு ஸ்டெப்பை வந்து வேறு விதமாக வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு வகுப்புக்கு போகும்போது வேறு விதமாக வந்து கற்றுக் கொடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி பல அரங்கேற்றங்களுக்கு போகும்போது அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு நம்ம வந்து பார்க்கும்போது அந்த வித்தியாசங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது போன்ற மேடை படைப்புகள் மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்க தூண்டுகிறது. நம் பாரம்பரியத்தின் சிறப்பையும் அதன் தனித்துவத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள இளையர்கள் ஏதாவது ஒரு பாரம்பரிய கலையை எடுத்து படிக்க முன்வருவது பயனளிக்கும். இளைய தலைமுறையினர் இந்த கலைகளில் காட்டும் ஆர்வம் இந்த கலைகள் தொடர்ந்து வாழும் என்பதை உறுதி செய்யும். இந்த காலத்தில் இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு கலையை கற்றுக்கிறது, நடனமாக இருக்கட்டும் இல்லாட்டி சங்கீத கலையாக இருக்கட்டும், இது கற்றுக்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். பரத கலையை இளம் வயதில் கற்றுக்கொண்ட பலரால் வேலை, குடும்பம் என்ற பொறுப்புகள் வந்த பிறகு அதை தொடர முடியாமல் போகிறது. இருப்பினும் கலையின் மீதுள்ள தீராத பற்று இங்கே சிலரை மீண்டும் நடனத்தை கற்றுத்தீர தூண்டியது. கலையோடு வளர்ந்தவர்களால் அதை மறந்து வாழ முடியாது என்பதை இந்த நடனமணிகள் உணர்த்தினர். அந்த நடனத்தில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வந்து அந்த டிசிப்ளின், அந்த ஆடும்போது மற்ற எதையுமே நினைக்காம அந்த ஒரு மெடிடேட்டிவ் அப்படியே அந்த அவர் வந்து நம்ம நடனத்திலேயே ஃபுல்லாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இந்த நடன பள்ளியில் நடனம் மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தப்பட்டது. மாணவர்களின் திறமைக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப அவர்களுக்கு கலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. மாணவர்கள் பகுதி நேரமாகவே இந்த கலையை கற்றுக்கொண்டாலும் அதற்கு அதிகமான அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. இந்த பரதநாட்டியத்தில் வந்து நிறைய நேரத்தை செலவழிக்கிறதுனால டெடிகேஷன், கமிட்மெண்ட் போன்றவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன். திரிபத்தக்கா கடந்த 10 ஆண்டுகளை கடந்து வந்துள்ளதை குறிக்கும்படி நடத்திய இந்த நாட்டிய விழா அதன் மாணவர்களின் திறமையை எடுத்து காட்டியதோடு இந்த பாரம்பரிய கலை தொடர்ந்து அடுத்த தலைமுறையினரால் நேசிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நிகழ்ச்சி முன்வைத்தது. பல நூற்றாண்டுகளை கடந்து வந்துள்ள பரத கலை இனிவரும் ஆண்டுகளிலும் வாழும் வளரும் என்பதை இங்கே ஒருமித்து ஒலித்த சலங்கை ஒலி உறுதிப்படுத்தியது. 3 முத்தான கதைகளை உங்களுக்காக கொண்டு வந்தோம். அவை உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறோம். Community events contribute to social cohesion, improve quality of life, and create thriving, resilient, and inclusive neighborhoods. And if you're organizing any such events, please let us know the full details. முயற்சியை தொடருங்கள், வெற்றி நிச்சயம். ஒரு நாள் முயற்சி திருவினையாகும். Your life is a journey. Take it with joy, perseverance, and kindness. அந்த சிந்தனையோடு விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது தாளம் இந்தியன் பீட்.